சினிமா அரசியல் இதில் வந்து நல்லது என்ன கெட்டது என்ன, இந்த 75 வருஷத்துல இந்த சினிமா அரசியல் மூலமா நடந்த பிரச்சனைகள் என்ன, நடந்த நல்ல விஷயங்கள் என்ன, இதை ஃபர்ஸ்ட் நம்ம பிரிச்சு பார்க்கணும் சார். ஏன்னா நம்ம வந்து இப்போ விஜய் வந்துட்டாரு, சினிமா அரசியல் மோசம், அவருக்கு என்ன தெரியும் அரசியல், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்தாங்களா? ஜெயலலிதா அம்மா வந்தப்போ அவங்களுக்கு என்ன புரிதல் இருந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு அவங்க தன்னை எப்படி டெவலப் பண்ணிக்கிட்டாங்க, இந்த எப்படி ஒரு ஆளுமை மிக்க தலைவியாக தன்னை மாற்றிக்கிட்டாங்க, அது ஒரு வரலாறு இருக்குது. கரெக்டாக எம்ஜிஆர் அளவுக்கு அவங்களுக்கு வந்து அரசியலை பற்றின ஆழ்ந்த புரிதல் இல்லைனாலும் வந்த பிறகு ஷீ மேட் சம் மிஸ்டேக்ஸ், திருப்பி கற்றுக்கிட்டாங்க. அதேமாரி தான் கலைஞர் தெளிவான புரிதல் இருந்தவருமே சில நேரங்களில் அரசியல் தவறுகள் பண்ணியிருக்கிறார். கரெக்டு தானே? இப்போ இந்த பின்னணியத்தில் சினிமா அரசியலுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த கடைசி 40 வருஷமா ஆன்டி இன்டெலெக்சுவலிசம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இங்கே ரொம்ப ஊறிடுச்சு. அது அறிவு சார்ந்த புரிதல், அறிவு சார்ந்த டிபேட்ஸ், டிஸ்கஷன்ஸ் எதுக்குமே இங்கே இடம் இல்லை. நீ என் சைடா உன் சைடா போலரைஸ், எக்ஸ்ட்ரீம் போலரைஸ் பண்ணி திமுக அதிமுகவா ரெண்டுக்குள்ள நீ வாக்குவாதம் பண்ணி பர்சனலாக போட்டு அடிச்சுக்கிறது. 40 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துலேருந்து இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்து, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கிற தலைவர், நான் எதிர்கட்சி தலைவர்னா நான் சொல்கிற கிரிட்டிசிசத்தை நீங்கள் இம்பர்சனலாக எடுத்துக்குவீங்க. ஆனால் இந்த 40 வருஷத்தில் என்ன ஆயிடுச்சு, எல்லாமே பர்சனல் ஆயிடுச்சு. இப்போ சட்டசபைக்குள்ளேயே ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷன் இல்லை. ஒரு எதிர்கட்சி தலைவர் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லையா அப்படின்னு சொல்லி புலம்புற அளவுக்கு இந்த கலாச்சாரம் மாறி இருக்கு. இதுக்கு ஒரு ஆள் தான் காரணம்னு நம்ம யாரையும் தனிப்பட்ட விதத்தில் சொல்ல முடியாது. 40 வருஷமாக இது நடந்திருக்கு, இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ ஒரு ஆன்டி இன்டெலெக்சுவலிசம் இது வந்து கடைசி 40 வருஷமாக வந்து தமிழகத்திலையும் நடந்திருக்கு, இந்தியா ஃபுல்லாகவும் நடந்திருக்கு. அதனால தான் பிஜேபி இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு.